தமிழ் திண்ணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு ஒரு அறிவு திருவிழா ஐயன் திருவள்ளுவர் வள்ளுவர் கோட்டத்தில் நடந்தது. துணை முதல்வருடைய முயற்சியால் அந்த புத்தக திருவிழா நடந்தபோது என்னுடைய மின்னங்காடி புத்தக கடைக்கு முதல்வரும் துணை முதல்வரும் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலன் அவர்களும் வந்தாங்க. வந்தவங்க வெகு நேரம் அது என்ன ஒரு பேச்சு ஆயிடுச்சுன்னா, மற்ற கடையெல்லாம் ஓரிரு நிமிடங்கள் பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா, என் கடையில் 5 நிமிடங்களுக்கு மேலே இருந்தாங்க. அது திரும்ப திரும்ப அவங்க புத்தகம் பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் நின்று பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்லாம் அதுக்கப்புறம் மறுநாள் என்ன நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. அப்போ என்னன்னா, நான் ஒரு புத்தகம் கொடுத்தேன் வந்த உடனே. அது நான் பதிப்பித்த ரஷ்ய இலக்கியங்கள். அது 5 நூல்கள். ஆண்டன் செக்காவ் சிறுகதைகள், துர்கேவனுடைய ஒரு தந்தையரும் தனையர்களும் என்ற புத்தகம், கார்க்கி கதைகள், இந்த போரிஸ் வசிலியவ் எழுதின அதிகாலையின் அமைதியில், அப்புறம் புஷ்கின் கதைகள். இந்த 5 செட்டு கொண்ட அந்த புத்தகத்தை கொடுத்தேன். அது துணை முதல்வர் அவருடைய உதவியாளர்கிட்ட கொடுத்து காரில் வைக்க சொல்லிட்டார். மறுபடியும் புத்தகங்களை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா சார் அப்படின்னு கேட்டேன். நான் போய் கேட்டதும் தாராளமாக எடுத்துக்கலாம்னு சொன்னார். எடுத்து மறுபடியும் இன்னொரு 5 புத்தகங்களை கொடுத்து, இதை நான் உங்ககிட்ட முதல்வர்கிட்ட கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் சார். இல்லை நீங்கள் ஏற்கனவே என்கிட்ட தான் கொடுத்துட்டீங்களே, அந்த புத்தகத்தையே கூட எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கள இந்த உதவியாளரை அழைச்சி காரில் கொண்டு போய் வச்சு அந்த புத்தகத்தை மறுபடியும் எடுத்து வர சொன்னார். இல்லை சார், அது எடுத்து வர்றதுக்கெலாம் தாமதமாகும், இன்னொரு செட்டு கொடுத்து ஒரு புத்தகம் எடுத்துக்கலாம், நீங்கள் வேணும்னா அந்த புத்தகத்தை வச்சுட்டு கூட போயிடுங்கன்னு எவ்வளோ சொல்கிறேன், கேட்கல. இல்லைங்க, அது வந்துடும் இருங்கன்னு சொல்லிவிட்டு அந்த புத்தகங்களை எடுத்து வர சொன்னார். எடுத்துகிட்டு வர வரைக்கும் முதல்வரும் துணை முதல்வரும் அங்கே இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. நான் முரசொலியில் அந்த காலத்தில் வேலை செஞ்சதை சொன்னேன். 90லேருந்து 94 வரைக்கும் அங்கே வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னேன். 95 வரைக்குமே நான் வேலை செஞ்சாங்க. மறுபடியும் மீண்டும் குங்குமத்தில் வேலை செஞ்சேன். 2001லேருந்து 2006 வரைக்கும். இதெல்லாம் சொன்னோடனே அப்போ அவர் அந்த இளைஞருக்கான ஒரு பத்திரிகை நடத்தினார், இளம் சூரியன் அப்படின்னு சொல்லி. அதையெல்லாம் சொன்னோன்னே முதல்வர் ரொம்ப ஆசையாக கேட்டார். துணை முதல்வரும் அப்படியா அப்படின்னு சொல்லி ரொம்ப விருப்பமாக கேட்டுகிட்டே இருந்தார். அதனால் அங்கே ஒரு 5 நிமிடங்கள் எங்கள் கடையில் அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. இது ஒரு பெரிய சந்தர்ப்பம் தான். துணை முதல்வர் ஒரு கேஷுவல் ட்ரெஸ்ஸில் ரொம்ப ஒரு வண்ண ட்ரெஸ்ஸில் போட்டுட்டு வந்துட்டு அவ்வளோ நேரம் நின்று பேசிகிட்டு இருந்தது. அது தொலைக்காட்சியெல்லாம் பெரிய அளவில் இதாகிடுச்சு, ஒளிபரப்பாகிடுச்சு. அதனால் எல்லாருமே அதை பார்த்து என்னை கேட்க ஆரம்பித்தாங்க. இதோ கொண்டு கொடுக்குறாரு பாருங்க, காரில் கொண்டு போன புத்தகத்தை, அதை வச்சு தான் ஃபோட்டோ எடுக்கணும்னு துணை முதல்வர் அவ்வளோ பிடிவாதமாக இருந்தார். அதை கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் துணை முதல்வர்கிட்ட என்னை பற்றி சொன்னார். நான் சென்னை புத்தக கண்காட்சி வரும்போதெல்லாம் இவர் தான் என்னை சுற்றி காட்டுவார் அப்படின்னு சொல்லி எந்தெந்த புத்தகங்கள் வாங்கணும், எந்தெந்த புத்தக கடைகள் பார்க்கணுன்னு இவர் தான் கூட்டிகிட்டு போவார்னு சொன்னார். அப்படியான்னு முதல்வரும் ரொம்ப ஆச்சரியமாக கேட்டார். இதெல்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பு. அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தவர் ஒரு இடத்துல கலைஞருடைய வசன புத்தகங்கள், அது வரிசையாக பராசக்தி, மனோகரா, இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வரிசையாக இருந்தது. அதை பார்த்து நின்றுட்டு அதை ஒவ்வொன்றா எடுத்து பார்க்க ஆரம்பித்தார். நான் அது சார், அது ஒரு சீரியஸாக 4-5 தொகுதிகள் வந்திருக்கு, சத்யா பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க சார், அது நீங்கள் படிங்கன்னு சொல்லிவிட்டு நான் கிட்ட போய் அந்த புத்தகங்களை எல்லாம் எடுத்து கொடுத்தேன். அந்த புத்தகங்களையும் வாங்கிட்டார். நான் எடுத்து கொடுக்குறேன் அந்த புத்தகங்களை. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார், ரொம்ப நன்றி சொன்னார். அப்புறம் அவங்க வாங்கின புத்தகங்களுக்கு மறக்காமல் பில்லு போட சொன்னார் துணை முதல்வர். நான் அன்பளிப்பாக கொடுக்கறத நான் எடுத்துக்கிறேங்க, நானாக விருப்பப்பட்டு வாங்கிறதெல்லாம் நான் பணம் கொடுத்தா வாங்குவேன்னு சொல்லி பணம் கொடுத்து வாங்கிட்டு போனாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். ஒரு புத்தக கடையில் இவ்வளவு நேரம் என் கூட பேசிகிட்டு இருந்ததை ஒரு அறிவாலயத்திலையோ இந்த தலைமைச் செயலகத்திலையோ ஒரு நிமிடம் கூட பார்க்க முடியாதவங்களை சந்தித்தேன். மகிழ்ச்சி.